இது பார்த்திங்கன்னா தெரியும் 200 ml வாட்டர் எடுத்திருக்கோம். அதான் நம்ம ஊற்றி டைப்பரில் எவ்வளோ கெப்பாசிட்டி பிடிக்குதுன்னு லைவாக ஒரு டெமோ பார்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பார்க்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சொட்டு கூட ஈரம் கீழே வரல, டைப்பர்லேயே இருக்குது. இவங்க ஐத்தி பார்த்தா கூட கீழே வரல, எனக்கு கையிலையும் ஒன்றும் இருக்காது. பார்த்தீங்கன்னா 2வது 200 ml எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ 400 ml ஊற்றிருக்கு. இப்போ கீழே பார்க்கறனால ஒன்றும் வெளியே வராது. தலைகீழ வச்சு பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட வராது. கீழே ஒரு சொட்டு கூட தண்ணி இது வரைக்கும் வீயவே இல்லை. நம்ம அப்சார்ப்ஷன்லாம் நல்லாயிருக்கும். விதமான லீக்கேஜு, குழந்தைங்களுக்கு இச்சிங், இரிட்டேஷன் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது நம்ம டைப்பர் யூஸ் பண்ணும்போது. பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சொட்டு கூட வெளியே வரல தண்ணி. லீக்கேஜுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது நம்ம டைப்பர் யூஸ் பண்ணும்போது. சாஃப்ட்னஸும் பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், எவ்வளோ தான் வச்சு அழுத்தினாலுமே அந்த சாஃப்ட்னஸும் போகாது, லீக்கேஜும் ஆகலை. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சொட்டு கூட கையில் தண்ணி இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா 3வது 200 ml தண்ணி எடுத்துருக்கோம். இதையும் ஊற்றி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 200 ml தண்ணி ஊற்றணும். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 600 ml தண்ணி இருக்குது இதில். அப்போயுமே எந்த லீக்கேஜும் வரல. பார்த்தீங்கன்னா தெரியும், அழுத்தினா கூட ஒன்றும் சைடில் வெளியே எதுலேயுமே வராது. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம டைப்பரை 600+ தண்ணி பிடிக்குது. அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்குது. நம்ம டைப்பரோட சேஃப்னஸ் பார்த்துங்க, எந்த லீக்கேஜ் எதுவுமே இல்லை. பாருங்கள், கையில் ஒரு சொட்டு கூட தண்ணி வந்ததில்லை, ஈரப்பதமும் இல்லை என் கையில். இப்போ இந்த டைப்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோ கலர் லைன் இருக்கும். இந்த லைனு தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் ஈரமானா வெட்டானா, இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம், இது ஃபஸ்ட்டு எடுக்கலை, அதனால் இப்போ லாஸ்ட்டாக எடுத்து கனெக்ஷன் பண்ணி போடுறேன். பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் மாறிடும். இந்த ப்ளூ கலர் லைன் மாறும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும் எது வரைக்கும் ஃபுல்லாகுதுன்னு. இப்போ ஃபுல்லாக இருக்கிறதுனால ஃபுல் வரைக்கும் ப்ளூவாக மாறிடுச்சு. அதே கம்மியாக இருந்ததுன்னா இந்த மஞ்சள் இருக்கும். இப்போ இது வரைக்கும் மஞ்சள் இருந்தால் இதுக்கு மேலே மஞ்சள் இருக்கும், இது கீழே ப்ளூ இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளூ ஏறிக்கிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லோ, இது ப்ளூ. ப்ளூன்னா வெட்டு ஃபுல்லாக ஆகிடுச்சு அந்த மாதிரி அர்த்தம்.